நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஊராட்சி ஒன்றிய குழுவின் கடைசி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றிய குழு தலைவர் கமலா அன்பழகன் தலைமை வகித்தார். ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அண்ணாதுரை முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற 5 ஆண்டு காலம் மக்கள் பணியாற்றியதை நினைவு கூர்ந்து ஒன்றிய கவுன்சிலர்கள் பேசினார்கள். கூட்டத்தில் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் சுப்பையன், சோழன், அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர் கமலா அன்பழகன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பாக பணி செய்திருப்பதாகவும், பதவிக்காலம் முடிந்துவிட்டாலும் மக்கள் பணி செய்யும் காலம் தொடர்கிறது எனவும், தேர்தலில் வாக்களித்தவருக்கு நன்றி தெரிவித்தும் பேசினார்கள். கூட்ட முடிவில் ஒன்றிய குழு தலைவர் கமலா அன்பழகனுக்கு ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசும் வழங்கினார்கள். எல்லோரும் சொன்னதை போல 5 ஆண்டுகள் நிறைவாக ஓடியிருக்கிறது. அவர்களை பற்றி பெருமையோடு மாற்றுக் கட்சி நண்பர்கள் பேசியதை நான் மனதார வரவேற்கிறேன். அவர்கள் பிரச்சனைகளும் பூசல்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் அத்துணை பெருமைப்பட வைக்கிறது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இப்படிப்பட்ட ஒரு உயரிய பதவியிலே அமர்ந்து அனைத்து உறுப்பினர்களையும் ஒன்று சேர அவர்களை அரவணைத்து அந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்திருப்பதை எண்ணி நான் மனதார அவர்களை இந்த சபையின் சார்பாக, ஒன்றியத்தின் சார்பாக, ஒன்றிய குழுவின் சார்பாக பாராட்டுகிறேன். அவர்களுக்கு மேலாளர் உட்பட்ட துறை பணியாளர்கள், பொறியாளர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள், நானும் இந்த அவையிலே 2வது முறையாக இருந்திருக்கிறேன். 10 ஆண்டு காலத்திலே அவர்கள் சிறப்புற கலந்து கொண்டு இந்த செய்தியை எல்லாம் மக்களுக்கும் அரசின் கவனத்திற்கும் எடுத்து சென்று நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல எனக்கு 2வது முறையாக வாய்ப்பு கொடுத்த என் தொகுதி கடினவயல் மண்ணால் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உறவுகள் இதோட அஞ்சோட போறமே, புரிஞ்சு போறமேங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. ஏன்னா எங்கு போனாலும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை, மரியாதையை இந்த பதவி கொடுத்திருக்கிறது. சபையில எங்கே சென்றாலும் கொஞ்சம் உறுப்பினரை கூப்பிட்டு உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண சின்ன பதவியா இருந்தாலும் கூட பொதுமக்கள் இருந்து நாங்கள் விடுபடுகிற போது வருத்தம் இருக்கிறது. இருந்தாலும் கூட உங்களோடு பணியாற்றியதை என்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடமும் இந்த கடைசி காலம் வரை ஒவ்வொன்றும் என்னுடைய உள்ளத்திலே நிறைந்திருக்கும், நீக்கமர நிறைந்திருக்கும். எனவே இந்த நேரத்தில் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்துணை உள்ளங்களுக்கும் மனதார நன்றி கூறி, கடைசியாக என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, மகாபாரதத்திலே அந்த கர்ணன் அம்புகள் எல்லாம் அடிபட்டு தேர் சக்கரத்திலே வீழ்ந்து கிடப்பான். அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த கர்ணகிட்ட கடைசியில அந்தனர் வேடமிட்டு வந்திருக்க கண்ணபிரான் ஏதாவது எனக்கு கொடி என்று கேட்கிற போது ரத்த வெள்ளத்திலே மார்பிலே அம்புகளை பிடித்திருக்கக்கூடிய அந்த கர்ணன் சொல்லுவான், ஐயா, இந்த நேரத்தில் என்னிடம் வந்து கேட்கிறீர்களே, என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே என்று மிகவும் வேதனைப்படுகிற போது கண்ணபிரான் சொல்லுவார், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற அந்த புண்ணியங்களை ரத்தமாக, அந்த ரத்தங்களை எனக்கு தானமாக கொடுங்கள் என்று கேட்பார். அவரும் அந்த ரத்தத்தை தானம் கொடுத்த பிறகுதான் அவருடைய உயிர் பிரித்து செல்லும். அப்படி அள்ளி அள்ளி கொடுக்கிற அந்த வள்ளல், அந்த வள்ளலை நினைக்கிறேன். அப்படிப்பட்ட வள்ளல் எங்களுடைய பொருந்துகிறவர்களே, நீங்களும் இந்த குழுவிலே போடுகிற ஒரு கையெழுத்து, இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு 50 குடும்பத்துக்கு நன்றி கேட்டுட்டேன். அது வட்டார வளர்ச்சி உங்களுக்கு தெரியும். 7 மாசமா கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதை மட்டும் நீங்கள் கடைசி நேரத்தில் ஏற்பட்ட வள்ளல் கண்ணனை போல செய்து முடிக்கிறீர்களே, ஆனால் நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன். என் பகுதி மக்கள் 50 குடும்பங்கள் மகிழ்ச்சியை உங்களால் காண முடியும். அதையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற ஒரு கடைசி கோரிக்கையை உங்களுடன் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
செல்வட்டியில் இல்லை.